வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். தற்பொழுது தனுசு ராசி நேயர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்திலும் ராசிக்கு யோகக்காரகனான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். மேலும் மற்றொரு யோகக்காரனான சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே ஒரு பக்கம் 7.5 சனியின் பிடியில் இருக்கின்றீர்கள். எனவே தற்பொழுது நீங்கள் சற்று நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். உங்களுடைய ராசிக்கு ஜென்ம பகையான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். எனவே இந்த மாதம் நீங்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டிய மாதமாகும். நீங்கள் குரு பகவானை தவறாமல் வேலைந்தோறும் நீங்கள் வளம்பட வேண்டும். மேலும் உங்களுடைய ராசிப்படி ஆஞ்சநேயரை வழிபடுவது ஒரு மிக சிறந்த ஒரு வழிபாடாகும். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே சிறந்த திசையாகப்பட்டது நடந்து கொண்டிருந்தாலோ சிறந்த புத்தியாகப்பட்டது நடந்து கொண்டிருந்தாலோ எந்த விதமான பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். ஆனால் சிறந்த திசை நடக்கவில்லை என்றால் இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு சற்று சிரமமான மாதமாகும். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு யோகக்காரனான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறார். அவர் 8ஆம் இடத்துக்கு நீச்சமாக இருப்பது ஒரு வகையில் பார்த்தால் தீமையான பலன்களை கொடுக்கும். ஆனால் தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய் பகவான் என்றாலும் அவரே 12ஆம் இடத்துக்கும் உரியவர். எனவே 12ஆம் இடத்துக்குரியவர் 8ஆம் இடத்தில் இருப்பது விபரீத ராஜயோகம் என்று கூறலாம். இவ்வாறு விபரீத ராஜயோகத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில பல நன்மைகளை செய்வார். ஆனால் உங்களுடைய வாக்குஸ்தானத்தை ராசியின் அடிப்படையிலே 2ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதால் கோபம் சற்று மேலோங்கும். எனவே நிதான போக்கு இப்பொழுது உங்களுக்கு அவசியமாகிறது. 7.5 சனிக்குரிய பரிகாரமாக நீங்கள் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபடுவது மட்டுமல்லாமல் சனீஸ்வரருக்கு எல் விளக்கு ஏற்றுவது மிக சிறந்த ஒரு பரிகாரமாகும். கணபதியை தவறாமல் தினந்தோறும் நீங்கள் வழிபட வேண்டும். சிறந்த திசை என்று நடந்து கொண்டால் உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நீங்கள் மூல நட்சத்திரம் மற்றும் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீர்கள். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு சரியான மத்தியம வயதில் பார்த்தீர்கள் என்றால் சந்திர திசை நடக்கும் மற்றும் செவ்வாய் திசை நடக்கும். இல்லை என்றால் ராகு திசை நடக்கும். இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், சந்திரனாகப்பட்டவர், செவ்வாயாகப்பட்டவர், ராகுவாகப்பட்டவர் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அவர்கள் பலமாக இருக்கிறார் என்றால் அவர்களை மீண்டும் பலப்படுத்துவது எப்படி என்று தெரிந்து கொண்டு அந்த எளிய பரிகாரங்களை நீங்கள் செய்கின்ற பொழுது மேலும் பலப்பட்டு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார்கள். ஒருவேளை அவர்கள் பலவீனமாக இருந்தால் நீங்கள் அவர்களை எப்படி இந்த பலவீனத்தில் இருந்து பலப்படுத்துவது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை தகுந்த ஜோதிடம் காட்டி ஒரு முறை எவ்வாறு எந்த திசை நடக்கிறது, எந்த புத்தி நடக்கிறது என்பதை அறிந்து கொண்ட பிறகு உங்களுக்கு அதற்குரிய பரிகாரங்களை அவர்கள் கூறுவார்கள். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் அதற்குரிய பரிகாரங்கள் உங்களுக்கு நான் கூறுவேன். இதுவரை நாம் பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள். பொதுவாக கோச்சார பலன்கள் என்பது இறை வழிபாடு, அதே அன்றாட வாழ்க்கையில் நாம் எவ்வாறு செயல்படுவது என்பதை கூறுவது. அவ்வாறு தவறான கிரகங்கள் இருக்கின்றது, தவறான இடத்தில் கிரகங்கள் இருக்கும்போது இறை வழிபாடு மூலம் நாம் சரிப்படுத்த முடியும். ஆனால் ஜனன ஜாதகம் என்பது தான் துல்லியமாக 100% நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகளை எடுத்து கூறுவது. எந்த திசை நடக்கிறது, இந்த நேரத்திலே நாம் புதிய முயற்சிகள் எடுக்கலாமா, புதிய முதலீடுகள் செய்யலாமா, புதிய தொழில் தொடங்கலாமா, வீடு வாங்கலாமா என்பதை கூறுவது எவ்வாறு என்றால் அது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தின் தசாபுத்தி அந்தரத்தின் அடிப்படையிலே. எனவே உங்களுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கோச்சாரத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு சரியான இடத்தில் இல்லை. அவர் 10இல் இருக்கிறார். 10இல் குரு இருந்தால் தனநாசம் என்று கூறுவார்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறார். மேலும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் மாதத்தில் முழுவதும் இருக்கிறார். அதாவது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகுதான் அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அதுவரை உங்களுடைய ராசிக்கு அவர் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரிய பகவானும் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்படி 8 மற்றும் 12 இவ்வாறு கிரகங்கள் இருக்கின்ற நிலையிலே 10ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற நிலையிலே சிறந்த ஒரு திசையாக உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை சமாளிக்க முடியும். மற்றபடி இறை வழிபாடு செய்வதன் மூலம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். இவ்வாறு இருக்கையில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ராகுவானவரும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். மேலும் கேதுவானவரும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். இது ஒரு வகையிலே சர்ப்பதோஷம் என்று கூறுவார்கள். எனவே
நீங்கள் இறை வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான், அவரே 7ஆம் இடத்துக்குரியவர். அவர் 9ஆம் இடத்திலே மாதம் முழுவதும் இருப்பதால் புதன் பகவான் உங்களுக்கு சில நன்மைகள் செய்வார். பொதுவாக கோணத்தில் இருப்பது நல்ல விஷயம். எனவே புதன் பகவான் மட்டும்தான் உங்களுக்கு மிக சிறந்த முறையில் இருக்கிறார். ஆனால் 8ஆம் இடத்துக்கு வருகின்ற ராகு பகவான் சில பல கெடுபலங்களை செய்வார். எனவே ராகுக்குரிய பரிகாரமாக துர்க்கை வழிபாடு நீங்கள் செய்வது மிக அவசியம். எனவே நீங்கள் துர்க்கை வழிபாடு என்பது எப்படி என்றால், உங்களுடைய ராசியான வியாழக்கிழமை அன்று ராகு காலத்திலே நீங்கள் துர்க்கையை வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடுகின்ற பட்சத்திலே ராகு பகவான் துர்க்கையோடைய அருளால், துர்க்கையோடைய ஆசியால் உங்களுக்கு நன்மைகள் செய்யப்படுவார், அல்லது கெடுபலங்களாச்சும் செய்யாமல் இருப்பார். எனவே நீங்கள் வியாழக்கிழமை தோறும் ராகு காலத்திலே அம்மனை வழிபடுவது உங்களுக்கு ஒரு மிக சிறந்த பலன்களை கொடுக்கும். எனவே முக்கிய கிரகங்களான ராகு, குரு மற்றும் சனி 3 பேரும் சரியான இடத்தில். ஆனால் வருகின்ற செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்குள் உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். எனவே செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு குருவோடைய அருள், உங்களுடைய ஆசியாதிபதி யார் என்றால் அவர் குரு பகவான். எனவே குருவோடைய அருளாகப்பட்டது அப்போதான். ஆனால் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சிரமமான கஷ்டமான காலம்தான். ஆனால் இறை வழிபாடுக்கு மீறி எதுவுமே இல்லை. கிரகங்கள் ஆகப்பட்டது இறைவனின் அருளை பெற வேண்டும். இறைவன் அருள் பெற்ற பிறகு அந்த கிரகங்களால் பட்ட தீமை பலன்கள் செய்யாமல் நன்மை பலன்களை செய்யும். எனவே நீங்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டிய அவசியமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் தென்படுகிறது. தற்பொழுது துறை ரீதியாக கோச்சார பலன் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். முதலில் நாம் வியாபாரி அன்பர்கள் காணலாம். வியாபாரி அன்பர்களே, 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறார். மேலும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் 8ஆம் இடத்துக்கும் கேது பகவான் 2ஆம் இடத்துக்கும் வருகிறார். எனவே இந்த மாதமாகப்பட்டது நீங்கள் புதிய முயற்சிகள் தொடங்கக்கூடாத மாதமாக தென்படுகிறது. கிரக நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது சரியான நிலையில் கோச்சார ரீதியாக இல்லை. ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகப்படி அதில் கிரகங்கள் நல்ல திசை புத்தியாக நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுடைய கெடுபலன்கள் குறையும். கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நிச்சயமாக குறையும். எனவே தற்பொழுது மிக மிக அவசியம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறையாவது தகுந்த ஜோதிடம் காட்ட வேண்டியது. எந்த தசாபுத்தி அந்திரம் நடக்கிறது என்பதை அறிந்து கொண்ட பிறகு புதிய முதலீடுகள், புதிய தொழில் தொடங்குவதா என்பதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஆனால் முயற்சிக்காதீர்கள். தற்பொழுது பார்த்தீங்கன்றால் உங்களுடைய ஜாதகத்தை காட்டின பிறகு எதை பற்றியும் நீங்கள் யோசிங்க. ஏனென்றால் கோச்சார ரீதியாக அனைத்து கிரகங்களும் சரியான நிலையில் இல்லை. முக்கிய கிரகங்களான சனீஸ்வர பகவான், ராகு பகவான், குரு பகவான் இவர்கள் சரியான இடத்தில் இல்லை. எனவே இந்த மாதமாகப்பட்டது நீங்கள் இறை வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக தென்படுகிறது. தற்பொழுது ஐடி துறையை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு வித்தைக்காரன புதன் பகவான் 9ஆம் இடத்திலே மாதம் முழுவதும் இருப்பதால் இந்த மாதமாகப்பட்டது உங்களுடைய தொழில் ரீதியாக பிரச்சனை இல்லாத ஒரு மாதமாக தென்படும். ஆனால் 7.5 சனி ஒரு பக்கம், 10ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்துக்கு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் வருகிறார். எனவே உடன் பணிபுரிவுடன் நீங்கள் சற்று நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அவர்களிடம் தேவையற்ற விதண்டாவாதம் அப்புறம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதமாகப்பட்டது அந்த வகையிலே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான மாதமாக தென்படுகிறது. உங்களுடைய துறையிலே நீங்கள் புதன் பகவானின் அருளால் நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் கிடைக்கும். ஏனென்றால் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். அவர் உங்களுடைய வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்ப்பதால் அவர் உங்களை கோபப்படுத்துவார்கள். எனவே நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். நான் ஐடிஐ துறை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதமாகப்பட்டது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாகும். 8ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாக 8ஆம் இடம் என்பது துர்ஸ்தானமாகும். அந்த இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு தேவையற்ற கோபத்தை கொடுப்பார், வீண் விதண்டாவாதம் செய்ய வைப்பார். மேலும் 12 இருக்கின்ற சனீஸ்வர பகவான் 7.5 சனி என்ற ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரும் உங்களுக்கு தேவையற்ற கோபத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்படி செவ்வாய் மற்றும் சனியாகப்பட்ட 2 பேரும் உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்திலே குழப்பமும் வாக்கிலே ஒரு தேவையற்ற ஒரு கோபத்தையும் கொடுப்பார். இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே நீங்கள் அவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய இறை வழிபாடு மற்றும் தியானம் போன்ற ஒரு எளிய பயிர்களை நீங்கள்
நீங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பட்சத்தில் உங்களுடைய கோபமானது சற்று மட்டப்படுத்தப்படும், இல்லை கட்டுப்படுத்தப்படும். எனவே இந்த மாதமாகப்பட்டது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகும். பெண்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது திருமணம் ஆன பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பகவான் மற்றும் சனீஸ்வர பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே குடும்பத்திலே உங்களுக்கு தேவையற்ற ஒரு குழப்பம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானும் அந்த இடத்தை பார்ப்பதால், 5ஆம் பார்வையை பார்ப்பதால் அவருடைய அருளால் உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனை கொடுப்பார். இருந்தாலும் 7.5 சனி ஒரு பக்கம், அஷ்டமஸ்தானத்தில் அதாவது 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் இருக்கிறார்கள். அதுவரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் தென்படுகிறது. திருமணம் ஆகாத பெண்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற போது குருபலன் இல்லாத இந்த நேரத்திலே உங்களுக்கு எல்லா விதமான தடைகள் ஏற்படும். ஆனால் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருகின்ற குரு பகவான் நல்ல குருபலத்தை கொடுப்பார். எனவே இந்த மாதமாகப்பட்டது எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் தடைகள் ஏற்படும். ஆனால் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவான், பொதுவாக சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்தால் அவர் கலத்திரக்காரகன், கலத்திரஸ்தானாதிபதி. 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவான் கார்கோ பாவநாஸ்தி என்ற ஒரு பாவத்தையும் கொடுக்கின்றார். பொதுவாக 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்தால் திருமணத்தில் அவரும் தடைகளை கொடுப்பார். எனவே இந்த மாதமாகப்பட்டது முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தெரியவில்லை. மேலும் இந்த மாதத்தின் பாதி மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வருகிறது, அதன் பிறகுதான் ஆவணி வருகிறது. ஆனால் அடுத்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு குருபலன் வருவதால் அடுத்த மாதத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தால் அதற்குரிய ஒரு நல்ல வெற்றி உங்களுக்கு கொடுக்கும். தற்பொழுது மாணவர்களுக்கான தனுசு ராசி நேயர்களுக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை நாம் காணலாம். ஒரு பக்கம் 7.5 சனி, 10ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே, ஆனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறது ஒரு வகையில் நன்மை. கல்விக்கு காரகனான புதன் பகவான் நன்மையை உங்களுக்கு செய்வார். ஆனால் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரை அவர் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் அவரும் சரியான ஒரு ரீதியிலே இல்லை. இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே நீங்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டும். தினந்தோறும் நீங்கள் கணபதியும் ஆஞ்சநேயரையும் வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடுகின்ற பட்சத்தில் அவங்கள் அருளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தினந்தோறும் நீங்கள் கணபதியும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவது மிக சிறந்த ஒரு பரிகாரமாகும். 7.5 சனியின் பிடியில் இருக்கின்ற நீங்கள் அவரை வழிபடுவதன் மூலம் 7.5 சனியின் கடுபலங்கள் உங்களுக்கு நிச்சயம் குறையும். ஏனென்றால் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வரை இருக்கிறார். மேலும் 10ஆம் இடத்தில் குருவும் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சனீஸ்வரனும் உங்களுக்கு சரியான நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். எனவே இந்த மாதம் நீங்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான மாதமாகும். எனவே இறை வழிபாடின் மூலம் நீங்கள் அந்த கெடுபலன்களை குறைக்கலாம். கலைத்துறையை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களே, முக்கியமான கோள்கள் எல்லாம் சரியான இடத்தில் இல்லை. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ராகுவானவர் 8ஆம் இடத்துக்கு வருகிறார். தற்பொழுது 10ஆம் இடத்திலே குரு பகவான், 12ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான், இப்படி 3 முக்கிய கோள்களும் சரியான இடத்தில் இல்லை. எனவே கலைத்துறையிலே நீங்கள் பெரிய முயற்சிகள் எடுக்க இப்பொழுது ரிஸ்க் எடுக்கக்கூடாது. மேலும் பெரிய முதலீடுகள் இப்பொழுது நீங்கள் செய்யாமல் இருப்பதே நல்லது. நல்ல கோள்கள் எல்லாம் சரியான நிலை இல்லை என்றாலும் உங்களுடைய ஜனன ஜாதகமாகப்பட்டது நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் தைரியமாக உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யலாம். அதாவது கலைத்துறை என்பது பெரிய முதலீடு செய்து லாபத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு தொழிலாகும். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலே நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய நேரமாக இது தென்படவில்லை. 7.5 சனிக்குரிய பரிகாரமாக நீங்கள் திருநள்ளாறு மற்றும் கஞ்சனூர் சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆகையால் நீங்கள் இந்த நேரத்திலே நீங்கள் திருநள்ளாறு சென்று ஒரு முறை பரிகாரம் செய்ய வேண்டும். அரசியல் துறையை சேர்ந்த தனுசு ராசி நண்பர்களே, கிரகநிலை என்று பார்க்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக முக்கிய கோள்கள் அனைத்தும் சரியான இடத்தில் இல்லாமல் துர்ஸ்தானங்களிலே இருக்கின்றது. இந்த நேரமாகப்பட்டது உங்களை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தென்படுகிறது. எப்படி தன்னை காத்துக்கொள்ள நண்டாகப்பட்டது ஒரு வலைக்குள் சென்று அமைதியாக இருக்கின்றதோ அதுபோல் உங்களை காத்துக்கொள்ள வேண்டிய நேரமாக இது தென்படுகிறது. எனவே இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு சாதாரண மாதமாகும். புதிய முயற்சிகள் மற்றும் தேவையற்ற விதண்டாவாதங்கள் இந்த மாதமாகப்பட்டது நீங்கள் தவிர்க்க வேண்டும். எனவே இந்த மாதம் என்பது உங்களுக்கு ஒரு சாதாரணமாக 12ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான், 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் என்பது குரு பகவான் இருக்கிறார். பொதுவாக குரு பகவான் 10இல் இருந்தால் தனநாசம் என்பார்கள். மேலும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் 8ஆம் இடத்துக்கு வருகிறார்.
கேது பகவான் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். இப்படி 3 முக்கிய கோள்களும் சரியான இடத்தில் அமராத நிலையில் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனான செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்திலே துஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வரை அவரும் துஸ்தானத்தில் இருக்கிறார். மேலும் சூரிய பகவான், மற்றொரு யோகக்காரன் சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்படி அனைத்து கிரகங்களும் சரியான நிலையில் இல்லாத நேரத்தில் நீங்கள் இறை வழிபாடு செய்து தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பண்ணுகின்ற பட்சத்தில் இறைவனோட அருளால் உங்களுடைய கெடுபலன்கள் உங்களை தாக்காமல் உங்களை காத்து கொள்ள முடியும். எனவே இந்த மாதமாக்கப்பட்டது உங்களுக்கு ஒரு சாதாரணமாகும். நான் இதுவரை கூறியது கோச்சார பலன்கள். கோச்சார பலன் என்பது 30% தான். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமாகப்பட்டது, நீங்கள் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் ஏற்படைய லக்னமாகப்பட்டது தான் துல்லியமாக 100% எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். தற்பொழுது கோச்சார ரீதியாக அனைத்து கிரகங்களும் சரியான நிலையில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த தசை நடக்கிறது, எந்த புத்தி நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நல்ல தசை நல்ல புத்தி நடக்கிறது என்ற போது உங்களுடைய கெடுபலன்கள் நிச்சயமாக குறையும். மேலும் பரிகாரங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள ஒரு தகுந்த ஜோதிடம் நீங்கள் சென்று உங்களுடைய ஜனன ஜாதகத்தை காட்டி நான் இப்பொழுது என்ன பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் என்னிடம் தொடர்பு கொண்டால் நானும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து எவ்வாறு பலன்கள் இருக்கிறது, கிரகநிலைகளை பார்த்து எந்த திசை என்ன புத்தி நடக்கிறது என்பதை அறிந்து அதற்குரிய பரிகாரங்களை நான் உங்களுக்கு எடுத்து கூறுவேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். மேலும் வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ளலாம். அவ்வாறு தொடர்பு கொண்ட பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்குரிய பீஜ மந்திரங்கள் எந்திரங்கள் நான் கூறி உங்களுக்கு தேவையான எந்திரங்களை நான் உங்களுக்கு கூறுவேன். நான் சென்னையில் இருப்பதால் நீங்கள் சென்னையில் இருக்கின்ற நேயர்கள் என்னை நேரிலும் வந்து சந்திக்கலாம். மேலும் என்னை ஸ்கைப்பிலையும் வாட்ஸ்அப்லையும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அவ்வாறு தொடர்பு கொள்ளும் பொழுது நான் உங்களுக்கான பலன்களை நான் உங்களுக்கு கூறுவேன். எல்லாம் வல்ல குரு அருளாலும் சித்தர் பெருமார்களும் உங்களுக்கு நன்மைகள் கூறுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.